Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel Surya Saturday. Sagipoda Sanivagam அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இந்த சூர்யா சாட்டர்டே. பட் இது என்னதான் ஒரு டப்பிங் படமாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு டேரக்ட் தமிழ் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் விவேகாத்தையை படிச்சதுக்காகவே வந்து தமிழ்நாட்டில் தான். அதனால இந்த படத்தில் நடித்த முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சூர்யா சாட்டர்டே இந்த படத்தில் நானே, பிரியங்கா மோகன், எஸ்ஜே சூர்யா, முரளி சர்மா, சாய்குமார், அதித்தி பாலன், இன்னும் பல பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து விவேகாத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் விஜய் தான் வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வந்த கமர்ஷியல் படங்களில் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக கமர்ஷியல் படம், ஃபேண்டசி படம் இதில் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கமர்ஷியல் படத்தில் ஹீரோ வந்து 10 பேர் அடிப்பாங்க, ஃபேண்டசி பண்ணி அதை கரெக்ட் பண்ணி வளர்க்கும், அதில் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னாலுமே ஒரு இல்லாஜிக்கல் சீன்ஸ் வருதுன்னா ஒரு ஹீரோ 10 பேர் அடிக்கிறோம், 30 பேர் அடிக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி சொல்லப்படுற விஷயங்கள் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கணும். அதை வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் போதும், அந்த படம் வந்து ஹிட் ஆகிடும். இந்த படத்தில் வாகத்தில் 6 நாள் ஒருத்தர் அமைதியாக இருப்பான்னா அவனை கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த சேர்த்து வச்ச எல்லா கோவத்தையுமே சனிக்கிழமை மட்டும்தான் காட்டுவான். அப்படி ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் உள்ள மக்களை மட்டும் டார்ச்சர் பண்ணி தன்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே தீர்த்துப்பான். இந்த 2 கேரக்டரும் மீட் பண்ணால் என்ன நடக்கும் அதுதான் வந்து இந்த படத்தோட கதை. அஃப்கோர்ஸ் இது வந்து படத்தோட கதையை வந்து நான் ரெவீல்லாம் பண்ணல, ட்ரெய்லர் இதை ஆல்ரெடி காட்டினது, அதனால தான் இதை வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. எந்த இடத்துலையுமே நம்ம வந்து இந்த சீனை பார்க்கும்போது ஆடியன்ஸோட டிஸ்கனெக்ட் ஆகாத அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இந்த மேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் விவேகாத்தையா. அது வந்து படத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் விஜயோட மியூசிக்கு. படத்தில் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு பெருசு எதுவுமே கிடையாது. பட் இவங்களுடைய மியூசிக்னால நானியோட ஹீரோயிசம் ஆகட்டும், எஸ்ஜே சூர்யாவோட வில்லனிசம் ஆகட்டும், இது 2 பேர் பயங்கர மாசாக இருக்கும். அவங்க 2 பேர் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிஜிஎம் அதில் வந்து ஆட் ஆன் ஆகும்போது அது வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகுது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை. ஸோ இந்த படத்தை வந்து பிஜிஎம் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகிக்குமா அப்படின்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுக்கப்புறமேட்டு உள்ள பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங். அஃப்கோர்ஸ் அது வந்து ஆக்டிங்கில் பின்னி படல் எடுத்துருவாங்க. இந்த படத்தில் கொடூரமான வில்லனாகவும் நடிச்சுப்பா, அட் த சேம் டைம் வந்து பல இடத்துல ஹியூமரும் பண்ணியிருப்பா. இது 2மே ஒர்க் ஆகிருக்கும். லாக் டைம் கொடூரமானவனுக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த சீன்லேயே அதே கேரக்டர் நம்மளை சிரிக்கவும் வைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மேஜிக் பண்ணிக்க எஸ்ஜே சூர்யா. அதுக்கப்புறமேட்டு முரளி சர்மா அவருமே வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காரு. பட் அவங்க பண்ணுற எல்லா விஷயமே நமக்கு வந்து பார்க்க வந்து ஹியூமராக இருக்கும். ஸோ எஸ்ஜே சூர்யா ஒரு பக்கத்து ஹியூமர் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இவங்க வந்து இன்னொரு பக்கத்து ஹியூமர் பண்ணிட்டு இருப்பாங்க. படத்தில் வந்து 2-3 சீனில் 2 பேர் சேர்ந்து ஹியூமர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து தியேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதித்தி பாலன், சாய்குமார், மற்ற துணை கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நானே எஸ்ஜே சூர்யா ஃபேஸ் ஆஃப் சீன் ஆகட்டும், இன்ட்ரோ பிளாக் ஆகட்டும் வந்து பயங்கர மாசம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாசம் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய ட்ராமா இருக்கும், அதில் ஒரு சின்ன ப்ளே இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கும். படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கு இல்லை கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தி கிளைமேக்ஸ் இருக்கும். எஸ்ஜே சூர்யா பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுறது போதுப்பா, ஏதாவது ஒன்று பண்ணப்பா அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து வந்துடுவாங்க. பட் படம் முடிஞ்சு நம்ம வெளியே போகும்போது இந்த மாதிரி லாக்ஸ் எதுவுமே நம்ம மைண்டில் இருக்காது. ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னர். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5 அவுட் ஆஃப் 10. இந்த படத்தை வீக்கெண்டில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதில் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.